பொருளாதாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசும பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ள அரசு. புத்தாண்டை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு. வீழ்ச்சியை நோக்கி செல்லும் இலங்கையின் பொருளாதாரம். பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கனடாவில் வீடு வாங்க காத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். 1,82,000 குடும்பங்களுக்கான அஸ்வசும நலத்திட்ட உதவித்தொகைகள் ரூபாய் 5 பில்லியன்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை வழங்கப்படும் என்றும் அது எதிர்வரும் புதன்கிழமைக்குள் பூர்த்தி செய்யப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நேற்றைய தினம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கேகாலை, பொலனறுவை, பதுளை மற்றும் நுரலியா ஆகிய பிரதேசங்களில் உள்ள பயனாளிகளுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகள் சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எஞ்சிய அஸ்வசும கொடுப்பனவுகளை செலுத்தியதன் பின்னர் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டின் போது செலுத்த வேண்டிய அனைத்து கொடுப்பனவுகளையும் அரசாங்கம் பூர்த்தி செய்யும். இது அதிகபட்ச நிர்வாகத்துடன் முடிக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் கூறினார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு மேலும் 2 அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சதோச நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அதன்படி இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் விலை 55 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 320 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெள்ளை பச்சை அரிசி 1 கிலோகிராமின் விலையை சதோச நிறுவனம் 4 ரூபாவால் குறைத்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் வெள்ளை பச்சை அரிசியின் புதிய விலை 185 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் 2024 மிதமான வளர்ச்சியை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னணி பொருளாதார வெளியீடு ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் 2 வருட தொடர்ச்சியான வீழ்ச்சியின் பின்னர் இந்த நிலையை காட்டுவதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் 1.9% வளர்ச்சியை காட்டியுள்ளதாகவும் 2025 ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரத்தில் 2.5% வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடினமான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டிற்குரியது என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் 2023 ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து மீண்டு வருவதற்கான அறிகுறிகளை காட்டிய நிலையில் நெருக்கடி நிலைமை மற்றும் பணவீக்கம் இப்போது ஒற்றை இலக்கத்திற்கு குறைந்துள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு மற்றும் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் பாராட்டத்தக்க நிலையில் உள்ளது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் வீதி விபத்துகள் மற்றும் பட்டாசு விபத்துக்களை குறைத்துக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பண்டிகை காலங்களில் பட்டாசு வெடிப்பதாலேயே 36% விபத்துகள் ஏற்படுவதாகவும் அதனால் 17% கண் பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் பண்டிகை காலத்தில் வீதி விபத்துகள் மற்றும் பட்டாசு விபத்துகளை மட்டுப்படுத்துவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை போக்குவரத்து அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சு என்பன இணைந்து முன்னெடுக்கவுள்ளன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சஜித் ரணதுங்க நேருக்கு நேராக முச்சக்கர வண்டிகள் மோதிக்கொள்வதால் இடம்பெறும் விபத்துகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துகளினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கடுமையான விபத்துகளில் சிக்கியவர்கள் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் அதிகளவு அதிவக வீதிகளுக்கு வெளியில் இடம்பெறும் விபத்துகளாலேயே அதிகளவானோர் மரணிப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், அதனால் நாளாந்தம் 10 பேர் வரையில் உயிரிழப்பதாகவும் விபத்துகளை மட்டுப்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தன பண்டிகை காலத்தில் பேருந்துகளினால் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கு பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளை விழிப்புணர்வூட்டும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
கனடாவில் வீடு கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சிஐபிசி வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. வீட்டுமனை சந்தையில் பிரவேசிப்பதற்கே தகுதி கிடையாது என கருதுவதாக 76% கெனடியர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இணைய வழியிலிருந்து இந்த கருத்து கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 70% வீட்டு விலை அதிக அளவில் காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர். வீடு ஒன்றை கொள்வனவு செய்வதற்கான பிரதான தடையாக சந்தையில் விலை அதிகரிப்பு காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். குடும்பத்தினரிடமிருந்து அன்பளிப்பாக கிடைக்கப்பெற்றால் மட்டுமே தம்மால் வீடுகளுக்கு உரிமையாளராக முடியும் என கருத்து கணிப்பில் பங்கேற்ற 55% தெரிவித்தனர். வீடுகளை கொள்வனவு செய்வது சாத்தியமற்ற விடயமாகவே இதுவரையில் வீடு கொள்வனவு செய்யாதவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். மேலதிக செய்திகளை www.tamilaram.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.